அம்மா எப்படி இருக்கு இந்த கெட்டப்பு? என்னடா கழிச்சு எப்படி வர்றா ரவுடி பேலாட்டம், கண்ணாடியும் கழுத்தில் செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு. கண்ணாடி செயின் மட்டும் பார்க்குறியே, இந்த ஹேர் ஸ்டைலை பற்றி இல்லையா நம்ம முடி வெட்டினது எப்படி இருக்குதுன்ட்டு? என்னடா கழிச்சு இப்படி முடி வெட்டிட்டு வந்திருக்கிறா ரவுடி பேலாட்டம், நம்ம குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டியாடா நீ? இது முன்னாடி கொஞ்சம் முடி விட்டு வச்சு வெட்டினது வந்து உங்கள் குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டானா? அன்னைக்கு சுசேட்டுக்கு போனியில அரிசி வாங்க போன ஞாபகம் இருக்குதா? ஆமாம், நீ போக மாட்டேன்னு சொல்லிவிட்டா. வேற என்ன பண்ணுறது? நான் தான் போயிட்டு வந்தேன் இந்த வெயிலில். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா, அன்னைக்கு வந்து அரிசி வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து அளந்து பார்த்தா 1/2 கிலோ குறையுதுன்னு சொல்லிட்டு நேரம் அந்த கடை வாசலில் போய் மண்ணை கடந்து பிறண்டிய 1/2 கிலோ குறையுது அரிசி அப்படின்னு சொல்லி அப்போ குடும்பமான சந்தி சிரிக்கலையா? இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி முடிய விட்டு வெட்டிட்டு வந்ததுனால குடும்பமானமே சந்தி சிரிக்காம போயிருச்சாக்க. இப்படி தலை தெரிச்சாப்புல பேசாத, ஒழுங்கு மரியாதையே போய் முன்னாடி இருக்கிற முடியை 2 முடியை வெட்டி விட்டு பிள்ளையாட்டம் வரா. அப்போ தான் இங்கே சோறு போடுவேன், இல்லைன்னா உனக்கு சோறும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன மாப்பிள்ள சேட்டே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க தனியாக உட்காந்து இந்த மரத்தடியில்? ஆள் வேற மாதிரி இருக்கிறா, கண்ணாடி கழுத்தில் செயின்லாம் போட்டுக்கிட்டு ஹிந்தி படம் ஹீரோ மாதிரி இருக்கிறியடா. அது உனக்கு தெரியுது, எங்கள் மூவங்களுக்கு தெரியலையா? நான் இப்படி முடி வெட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு செயின்லாம் போட்டுட்டு போனோன்னா எங்கள் மூவமாக சொல்லுது நான் இதை பார்க்கறதுக்கு ரவுடி பேலாட்டம் இருக்கிறேன், ஒழுங்கு மரியாதையே போய் முடிய வெட்டிக்கிட்டு வரா, அப்போ தான் சோறு போடணும்னு சொல்லிடுச்சு. அதான் கடுப்பாய் போய் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். இங்கே போகிறதா இல்லையா முடிய வெட்டுறதா? முடிய வெட்டுறதா போனாக்க மறு திரும்ப அவன் 100 ரூபா காசு கேட்பான். யார்கிட்ட காசு? அதான் யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அது சரி, மூவ சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டாளா? அப்போ சோத்துக்கு என்ன பண்ண போறா? சட்டத்தை தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தான் இருக்கிறேன் சோத்துக்கு. போடா, எங்கள் மூவை பற்றி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் எவ்வளோ தடவை பார்த்துருக்கிறேன், எவ்வளோ தடவை இனிமேல் சொல்லி விரட்டி விட்டுருக்கு தெரியுமா? இப்போ சாப்பிட லேட் ஆகி போச்சுன்னா இப்போ கூப்பிட்டு கத்த வாடா பாப்பா சாப்பிட லேட் ஆகி போச்சு அப்படின்ட்டு. நீ எப்படி வந்து இல்லை சத்தியத்தை கட்டுப்பட்டோம்னு நினைக்கிறவா? வந்து உட்காரு. சேட்டா சேட்டா, உனக்கு ஃபோன் பண்ணாக்க ஃபோன் போகலையா? என் நம்பர் இவன் மாற்றிட்டியா? நான் நம்பர் மாற்றி தான் இன்றைக்கி 3 நாள் ஆயிருச்சேன். நம்மளுக்கு ஜியோ காரனுக்கு ஒத்து வரல, அதனால தான் நான் வந்து சிம்மை மாற்றிட்டேன். இது ஜியோ காரனுக்கு உனக்கு ஒத்து வரலையா? யார் 2 பேரும் பார்ட்னராக இருக்கிறீங்களா எதுவும் பிஸ்னஸில்? அடே, நம்மளே கலாய்க்கிறான் இவன். இன்னைக்கு இவ்வளோ வச்சு செஞ்சு விட்ட வேண்டியதான். நீ ஏன் நியாயத்தை சொல்லு மாப்பிள்ள? இப்போ நம்ம எத்தனை வருஷமா ஜியோ சிம்மை யூஸ் பண்ணுறோம், முடிய போதுன்னா மட்டும் ரீசார்ஜ் பண்ணி சொல்லி 1000 தடவை போட்டு நம்மளை சாவடிக்கிறான்ல. அவன் வீட்டில் கல்யாணம் நடஞ்ச அவன் அவனுக்கு நம்மளை ஒரு வார்த்தை சொன்னானா வாங்க கல்யாணத்துக்குன்ட்டு. அப்படியாப்பட்ட உறவு நம்மளுக்கு எதுக்கு? அதுக்காக தான் ஜியோ சிம்மை எல்லாம் மாற்றிவிட்டேன். இப்போ அது சரி, உன் கோவமெல்லாம் நியாயம் தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆள் மாற்றினதுனால அவன் வந்து கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவானாக்கு. என்ன மாதிரி அறிவாளியெல்லாம் அப்படி தான் மாற்றுவான். உன்ன மாதிரி அடிபட்டால் தான் அப்படி விவாதமாக பேசி எழுவா. அது போது இப்போ எதுக்கு கிட்டாலும் வந்தா நீ டியூஷன் போகலான்னு வந்த மாப்பிள. அப்படி தனியாக மரத்தடி ஓட்டத்தில் உட்காந்துட்டு இருந்தியா? என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் அப்படி தனியாக உட்காந்துருக்கானு அப்படின்ட்டு கேட்டுட்டு போகலாமே நான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். சூப்பர் மாப்பிள, டியூஷன் போகலான்னு வந்தியா? நான் சொல்கிறது நல்லா மனசில் வச்சுக்க. நம்மள்ட்ட கார் இருந்தாக்கா எடுத்துக்கோணுவேன், பணம் இருந்துச்சுனாக்கா அதையும் பிடிக்கணுவேன். ஆனால் படிப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்க மாப்பிள, ஒன்றுமே பண்ண மாட்டானுவேன். ஓ அப்படி சொல்றியா? ஆமாம், ஏன் அப்படி சொல்கிறா? படிப்பை எடுத்துக்க மாட்டானு. நம்ம படித்த லட்சணம் அப்படி 5ஆவதே 3 வருஷமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாக்கா இதெல்லாம் ஒரு படிப்பாட்டு காலி துப்பிட்டு போயிடுவானுவேன். நல்ல அறிவாகவும் காமெடியாகவும் பேசிய மாப்பிள. எப்படி மாப்பிள உன்னால மட்டும் இப்படி காமெடியெல்லாம் பேச முடியுது? ஒன்று மாதிரி முட்டாலாம் இருக்கிற வரை நாங்கள் எது பேசினாலும் காமெடியாக தான் தெரியும். அது என்ன மாப்பிள பக்கத்தில் புக்கெல்லாம் வச்சிருக்கிறா? நல்ல வேலை ஞாபகம் பண்ணிய. இந்த புக்கை ஒன்றுட்டு காட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த மாப்பிள, மறந்துட்ட பாரு. அப்படி என்ன புக்கடாது? 100 வருஷம் வாழ்றது எப்படின்ட்டு இந்த சீக்கிரட்லாம் எழுதி வச்சிருக்காரு அந்த ஆளு. இந்த புக்கை போய் நீ படிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீ 100 வருஷம் வாழ்வா. ஓ அது சரி, 100 வருஷம் வாழ்றது எப்படின்ட்டு சீக்கிரட் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு அவரு. ஆமாம், இந்த புக்கை எழுதினவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? அவர் தான் 32 வயசுலேயே மூத்தா போயிட்டாரா? ஏன்டா என்ன அடிச்சா? வேற அடிக்காம என்ன பண்ண சொல்ற உன்ன? இந்த புக்கை எழுதினவர் 32 வயசுல மூத்தா போயிட்டாரு. ஆனால் வந்து 100 வயசுக்கு நம்மளாம் வாழ்றதுக்கு வந்து அவர் சீக்கிரட் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த புக்கை படிச்சு பார்த்து நாங்கள் 100 வயசுக்கு வாழணும். போடாகிட்டே